சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் 24 மணி நேர விசாரணைக்கு பிறகும் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி 10 மணி நேர விசாரணைக்கு பிறகும் விடுவிக்கப்பட்டனர். தேனி மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணை திருவள்ளூரை சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் காதல் திருமணம் செய்து கொண்டார். இதனால் தனுஷின் 17 வயது தம்பி கடத்தப்பட்ட விவகாரத்தில் பெண்ணின் தந்தை, முன்னாள் பெண் காவல் ஆய்வாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அளித்த தகவலின் பேரில் புரட்சி பாரதம் கட்சி எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி, ஆயுதப்படை ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோருக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஏடிஜிபியை போலீசார் கைது செய்தனர். திங்கட்கிழமை இரவு முதல் செவ்வாய்க்கிழமை மாலை வரை ஜெயராமை திருவாலங்காடு காவல் நிலையத்தில் வைத்து டிஎஸ்பி புகழேந்தி விசாரணை நடத்தினார். அப்போது சிறுவனை கடத்த பயன்படுத்தப்பட்ட அவரது காரில் இருந்து 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால் இது கடத்தலுக்கு கொடுக்கப்பட்ட கூலியா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தெரிகிறது. 24 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஜெயராம் விடுவிக்கப்பட்டார். அவர் காவல் நிலையத்திலிருந்து தனது சொந்த காரில் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். உயர்நீதிமன்றத்தின் கடுமையான கண்டனத்தை அடுத்து எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியும் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி விசாரணை நடத்தினார். இறுதியாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் அவரிடம் விசாரணை நடத்தினார். தொடர்ந்து 10 மணி நேரமாக நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு ஜெகன்மூர்த்தியும் விடுவிக்கப்பட்டார். தேவைப்படும் பட்சத்தில் ஜெயராமும் ஜெகன்மூர்த்தியையும் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று எஸ்பி சீனிவாச பெருமாள் கூறியுள்ளார்.